Hey guys, welcome back to fcube channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் தான் பண்ணலாம்னு இருக்கோம். எஸ், பாதுஷா தான் பண்ண போறோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்க முன்னாடி இதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி எங்க சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பாதுஷா எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்டா 500 கிராம் மைதா சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், நெய் 3 ஸ்பூன். இப்ப இதெல்லாம் நல்லா நெய்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்ல நல்லா பச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்ப நல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இதை வந்து இப்போ தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிருங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துல 1/4 கிலோ சர்க்கரையும் அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணியும் ஊத்தி சர்க்கரை கரை வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கம்பி பதத்துக்கு வந்தோடனே நல்லா ஸ்டிக்கே வந்தோடனே இது கூட நம்ம ஒரு 2 டிராப் எலுமிச்சம்பழம் விட்டோம்னா நம்ம சுகர் சிப் வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை நல்லா ஷேப் பண்ணி பாதுஷா ஷேப்புக்கு கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து அந்த பேன் நல்லா ஆயில் போட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஷேப் பண்ணி வச்சிருந்த பாதுஷாலாம் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வைக்காம லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் ஃப்ரை ஆகும். இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பாதுஷாவை சக்கரை பாகுல போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம பாதுஷா ரெடி. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாதுஷா ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம உங்க ஃபீட்பேக்ஸை எங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாம பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம், see you, bye bye.